பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இன்னைக்கு இவ்வளோ கார் நிப்பாட்ட கூட ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வேணும். நீங்கள் போகிறீங்கன்னா எத்தனை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, அதில் எத்தனை இதில் போர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். முதல்ல நம்ம காரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு. இது உண்மையிலேயே உங்களுக்கு எக்கனாமியா இருக்குதா? ஸோ அந்த ஒரு 1 month ஒன்ஸ் நீங்கள் கார் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும். இந்த ஆக்சுவலாக இந்த டிசைனில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாலாம் அப்போ எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அந்த போர்ட்டபிள் சார்ஜர் வந்து 20 hours ஆகும். 24 hours ஆகும். அது வந்து ஆனால் ஈஸின்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு. பட் ஆனால் நம்ம பழகிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு சவுண்டும் வராது. எலக்ட்ரிக்னால சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணும் இந்த கார். பெட்ரோல் கார் நீங்கள் ஓட்டிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஓட்டுவீங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கோம், இப்படி அங்கிட்டு மாறு ஏன்னா அவன் கார் வர சவுண்டே கேட்காது. வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்க ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்க. இன்னைக்கு 10வது எபிசோடு வந்துட்டோம். 10வது எபிசோட நம்ம கூட மகேந்திராவோட XCV 9 இருக்கு. உங்க கார்ல முக்கியமான விஷயம் எது தெரியுமா? உங்க காருக்கான டேஷ் கேம். கார்ல டேஷ் கேம் இல்லாதனால நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய நம்ம காருக்காண்டி ஸ்பெண்ட் பண்றோம். பட் தேவையான ஒரு பொருள் இந்த டேஷ் கேம், அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறோம். ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம்னா அது டேஷ் கேம் தான். ஏன்னா நீங்க ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரூஃப் காமிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ கேஸே ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க ப்ரூஃபை காமிச்சிட்டு சேஃபா சைடா இருக்கிறதுக்கு கண்டிப்பா டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க கார்ல ரோட் சேஃப்டி அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா உங்க கார்ல டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃப்ளீட்ராக் பிராண்ட்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருந்து பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் டேஷ் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஈரோடு அண்ட் சென்னையில இருக்கு. ஆனா உங்களோட வெப்சைட்லயும் நீங்க டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குற ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ்க்கு டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் Amazon, Flipkartலயும் நீங்க ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டேஷ் கேம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெட்ரோல் டீசல் விலைலாம் கண்ணா அப்படின்னா ஏறிட்டு இருக்கு. இனிமே பெட்ரோல் டீசல் கார் வாங்குறதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல ஒரு EV கார் வாங்குறதுனா மகேந்திராவோட XCV 9 ஒரு நல்ல சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்ல என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும். அதை வந்து இந்த கார் யூஸ் பண்ற யூசர்கிட்ட கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஐம் செந்தில் ஹியர். ஆக்சுவலாக நான் மதுரை HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கிளவுட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் HCL. ஃபர்ஸ்ட் எப்பயுமே யாருமே EV கார் ஃபர்ஸ்ட் காரா வாங்க கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக இது என்னோட பிரைமரி கார் கிடையாது, செகண்டரி கார் தான். இன்னொன்று, நீங்கள் ஒரு EV கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ஓப்பனாகவே மஹிந்திராவில் சொல்லிடுறாங்க, நீங்கள் ப்ரைமரி காராக நீங்கள் இது சூஸ் பண்ணாதீங்க, செகண்டரி காராக சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஏங்கிற ஃபஸ்ட் நமக்கு புரியாது, பட் அது போக போக தான் புரியும் ப்ரைமரி காராக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக ஏன் அப்படி யோசித்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு டூர் பிளான் பண்ணணும். இந்த கார் நீங்கள் எடுக்கணும்னா ஒரு பிளானிங் வேணும். ஆனால் ஒரு பெட்ரோல் காரில் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினச்சா கிளம்பலாம். திடீர்னு 10 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கும், நீங்கள் 10:05 நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் போகிறீங்கன்னா எத்தனை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, அதில் எத்தனை இதில் போர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். முதல்ல நம்ம காரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு, இது எவ்வளோ இது கொடுக்கும், நம்ம கிலோமீட்டர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் போகணும், ரிலாக்ஸ்டாக போகணும். அப்படி போனால் மட்டும்தான் EV வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நமக்கு. நீங்கள் சென்னை பிளான் பண்ணி போனால் கூட வந்து நம்ம ஒரு இடத்த நிப்பாட்டுறோம்னா அது லஞ்ச் டைம்னா அந்த இடத்துல அந்த ஹோட்டலில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்கணும். அப்படிலாம் நம்ம பிளான் பண்ணணும். அதில் வந்து அது வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இதுக்கு செட் ஆகும், ஒரு அவசரமாக போனால் செட் ஆகாது. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு எத்தனாவது கார்? இதுக்கு முன்னாடி என்ன கார்லாம் யூஸ் பண்ணி? இதுக்கு முன்னாடி ஜெட்டா யூஸ் பண்ணியிருக்கேன், வென்யூ யூஸ் பண்ணியிருக்கேன், வட்டர்ஸு, இது XCV 9. ஓகே. ஃபோர்த்து கார், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக். சூப்பர் ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரிக் போகணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலாக எலக்ட்ரிக் வந்து நான் நினைக்கவே இல்லை. நான் வர்டூஸ் வச்சுருக்கேன். நான் சில ரீசன்ஸ்க்காக வந்து ஒரு செகண்டரி கார் தேவைப்பட்டது எனக்கு. இப்போ செகண்டரி கார் சும்மா ரிவ்யூ பார்த்துட்டே இருந்தேன் நான். ஆக்சுவலாக வர்டூஸில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில பேர் ஜெர்மன் கார் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட், அது விட்டிங்கனாலுமே நமக்கு அந்த ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு ஒரு கார் பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ திரும்ப எனக்கு ஒன்று போனால் Volkswagen தான் போகணும், இல்லை ஸ்கோடா போகணும், ஒரு ஜெர்மன் மேக் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் ஏன் மற்ற காரில் வந்து அந்த ஃபீல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்லைன் சப்போர்ட் பண்ண சில காசு அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. பட் நார்மலான ஒரு காரில் வந்து எனக்கு அந்த பிக்கப் அந்த ஃபீல் இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி பிக்கப் பண்ணுறேன்னா அந்த டைம் ஆகும், ரைஸ் ஆக டைம் ஆகும். அதெல்லாம் நமக்கு ஒரு லேகிங்காக தோணும் ஒரு இடத்துல வந்து. அப்போ அந்த பிக்கப் வேணும், பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ரிவ்யூ பார்த்தேன் XCV 9 பற்றி. ஃபீச்சர்ஸுமே நல்லா இருந்துச்சு. கார் வந்து EV எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு சொன்னாலுமே
சரி செக் பண்ணி பார்ப்போமே செக் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் போனேன். கார் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எலக்ட்ரிக்குன்னு அந்த காருக்குள்ளே போகல. செகண்டரி கார்னு ஒரு ஆப்ஷன் தேடும்போது அந்த காருக்குள்ளே வந்தேன். ஸோ எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸில் நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருச்சு. டாட்டாவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் இருக்குது. லைக் வந்து டியாகோ, டிகாரு, நெக்ஸான் ஈவி, அந்த ஹேரியர் ஈவி, தென் கர்வ் ஈவி கூட இருக்குது. அண்ட் அதர் பிராண்ட் எம்ஜிலையுமே பார்த்தீங்கன்னா வின்சார் ஈவி, இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக மகேந்திரா காரை சூஸ் பண்ணீங்க? இப்போ ஈவி நம்ம போயிட்டாலே வந்து பேட்டரி தான் மெயின் ரோல். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்தது வந்து இது இருந்துச்சு, மஹிந்திரா இருந்துச்சு, ஹேரியரில் லைஃப் டைம் வாரண்ட்டி இருந்துச்சு. கரெக்டாக எல்லாம் லிமிட் வச்சுருந்தாங்க 2 lakh வரைக்கும் வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று இப்போ விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நீ பேட்டரி பற்றி வேணால் நான் ஏதோ யூசேஜ்க்கு மாதிரி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட் லைஃப் டைம் வாரண்ட்டி ஃப்ரீ கொடுத்து. செகண்ட் வந்து டாட்டாவில் வந்து நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். என்ன அப்படின்னா 80க்கு மேலே வந்து ஈவியில் வந்து ஓட்ட முடியல அப்படின்னாங்க. அதை நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் போய் பார்க்கல. பட் அந்த ரிவ்யூ ட்ரூவாக ஃபேக்காலாம் அனலைஸ் பண்ணலை. பட் ஒரு ரிவ்யூ நான் வந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்துச்சு. ஒரு 80-90க்கு மேலே வந்து நீங்கள் வந்து டாட்டாவில் வந்து டியாகோ ஏதோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து ஒரு மாதிரி வாபிள் ஆகும், ஒரு ஸ்டேபிளாக ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ அப்போ நம்ம 80-90 சிட்டிக்குள்ளே தான் ஓட்டணும். ஸோ ஹைவேஸ் போவோம், வாய்ப்புகள் வரும். ஸோ அப்படி இன்னொன்று வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு இது டீசெண்டான ரேஞ்ச் கொடுத்துச்சு. அவங்க சொன்னது 500 சம்திங் சொன்னாங்க. பட் ஆன் ரோடில் எனக்கு 400 ரேஞ்ச் கொடுக்குது. அப்போ ஒரு ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் என்னால் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும். அப்போனா ஒரு மினிமம் 200 அப் அண்ட் டவுன் எடுக்கலாம். ஸோ ஒரு 2 hours 3 hours வந்து நான் பயம் இல்லாமல் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் ஃப்ரீயாக வரலாம். ஸோ அந்த ரேஞ்ச் அண்ட் அந்த லைஃப் டைம் வாரண்டினால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் நான். இன்னொன்று இந்த ரேஞ்ச் மற்ற இதில் இருந்தாலுமே அதுக்கான ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் வேறு இருந்துச்சு. ஸோ இதில் அந்த ஃபீச்சர்ஸுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு லுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எஸ்யூவியும் இல்லை, ஆனால் நீளமாக செடான் டைப்பும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஒரு கூப்பிய டைப்பில் ஒரு லுக் வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இது XUV9 போயிடும் அப்படின்னு. இந்த ஆக்சுவலாக இந்த டிசைனில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாலாம் இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஆக்சுவலாக வெர்டூஸோட லென்த்தும் கூட வித்தும் கூட. வெர்டூஸ் தான் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதே ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு. சிட்டிக்குள்ளே பார்க்கிங்லாம் பார்த்து நிப்பாட்டணும். இது வந்து அதோட எல்லாமே கூட வந்துடும் இது. பட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபுல் பேக்டாக போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் போகும்போது நம்ம தப்பாக போனாலுமே காரை நம்ம சென்ஸ் பண்ணி விடுது. நீங்கள் நீங்கள் ஒரு ரிவர்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வண்டி வருதுன்னா இது உங்களுக்கு ஒரு ஸ்டியரிங்கில் வந்து ஒரு ஹார்ட்னஸ் கொடுக்கும், ஒரு வைப்ரேட் ஆகும் ஸ்டியரிங் வந்து. நம்ம அதை கவனிக்கலனாலுமே வைப்ரேட் ஆகி ஸ்க்ரீனில் வந்து ஒரு அலர்ட் வரும், ஒரு தூரமாக வந்து ஒரு வெஹிக்கிள் இருந்தாலுமே. ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் அண்ட் டிரைவிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே சூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சிப்ளிங் வெர்ஷன் இருக்குது BE6. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும், ஃபீச்சர்ஸும் இருக்கும், பேட்டரியும் இதே பேட்டரி தான் கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் 2 பேட்டரி பேக்கப்பு. நீங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணல? ஆக்சுவலாக வந்து நான் செடான் லவர், எனக்கு எப்பவுமே ஒரு கார் லென்த்தியாக இருக்கணும். ஸோ BE6ல் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். செகண்ட் வந்து டிக்கி ஸ்பேஸ் ரொம்ப கம்மி BE6ல். ஸோ இப்போ நான் ஒரு நார்மலாக ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு போவோம். இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க, 4 பேக் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பேஸ் தேவை. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறோம், அப்போ ஒரு ஸ்பேசியஸாக ஒன்று இது வேணும். இன்னொன்று BE6ல் வந்து எனக்கு செகண்ட் ரோவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அந்த லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து. இதில் எனக்கு அந்த செகண்ட் ரோலையுமே ஸ்பேஸ் அதிகம் தெரியுது, டிக்கியுமே பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஸோ செடான் லவர்னால எனக்கு கார்னால் நீளமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே இந்த கார் எடுத்து கார் நீளமாக இருக்கணும், ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து உங்களுக்கு அந்த செடான் ஃபீலும் கொடுத்துருது, ஹைட்டாகவும் கார் கொடுத்துருது. ஸோ அந்த SUV லுக்கும் வரும்போது ஒரு மேசிவ் லுக்கு இந்த காரில் ஆன் ரோடில் இருக்குது. ஓகே, இந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒன்று 59 kWh பேட்டரி, ஒன்று 79 kWh பேட்டரி. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது 79 இருக்கிறதுலே டாப் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ மகேந்திரா சைடு இருந்து இதில் அவங்க கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா 656 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து ஐடிசி கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஹைவேஸ்லனா உங்களுக்கு எவ்வளோ கிளைம் ஆகுது, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிளைம் ஆகுது, 2 மிக்ஸ்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிளைம் ஆகுது? ஆக்சுவலாக மிக்ஸ்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு யூஸ் வந்து என் ஆஃபீஸ்க்கு சிட்டிக்குள்ளே போயிட்டு இருப்பேன், டக்குன்னு ஒரு வீக்கெண்ட் வந்து வெளியே போவேன் நான். ஸோ நான் வந்து பர்டிகுலராக ஹைவேஸ்னால் எவ்வளோ அப்படின்னு நான் கிளைம் செக் பண்ணி பார்க்கல. பட் மிக்சடாக வந்து எனக்கு வந்து வித் ஏசி 400 கொடுக்குது. ஆனால் மேபி ஏசி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கும் கண்டிப்பாக. செகண்ட் ஸ்பீட் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் ஹைவேஸ்லேயே நீங்கள் போனாலுமே நீங்கள் வந்து ஒரு 80 to 100 நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் காட்டிகிட்டே இருக்கும், அது ஒரு இது மெயின்டைன் ஆகும். நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து ஒரு 120, 130, 140 ரைஸ் ஆகும்போது அப்ரப்டாக அது இறங்கும்.
ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் பேட்டரி வந்து 20% கீழே வருது, லோ பேட்டரி ஆகுது அப்படின்னா, அப்போ நானே வந்து அந்த ஹை ஸ்பீடை கம்மி பண்ணாலே எனக்கு அது அதிக தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சொல்கிற அந்த 600+ அவங்க சொல்கிறது எல்லாமே எப்படின்னா, நீங்கள் ஒரு 80-90லே நீங்கள் ஆர்ம்ஸில் ஓட்டணும். நீங்கள் மேபி ப்ராபப்ளி கொஞ்சம் ஏசியை வந்து மிக்சடாக போட்டு ஆஃப் பண்ணி ஆன் ஆஃபில் ஓட்டினீங்கன்னா நீங்கள் அந்த ரேஞ்ச் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஏசியில் உங்களுக்கு இங்கே நெட் எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு அன்லிமிட்டட் வந்துடும். ஸோ நீங்கள் யூடியூப்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஃபுல் ஆம்பியன்ஸில் நீங்கள் பேக்டாக நீங்கள் போகணும். நம்ம இந்த கார் எடுக்கிறதே ஒரு பார்ட்டி வைப் மூடில் வண்டி ஓட்டுறதுக்காக தான். ஸோ நீங்கள் அந்த இதில் நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு 400 கொடுக்குது, கேஷ்வலாக கொடுக்குது, ஃபுல் சார்ஜ் கொடுக்குது. ஓகே, 400 நம்ம எதிர்பார்க்கலாம். எடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ டாப் வேரியன்ட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இதோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து என்ன வந்துச்சு? ஸோ எனக்கு ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்லாம் போட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ 32 எண்டில் 33 அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்துச்சு. 33 லட்ச ரூபா இந்த காருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வீட்டில் சார்ஜ் போடுறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் கார் எடுக்கும் போதே அவங்க சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா வந்து 3 டைம்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 டைம் வந்து நீங்கள் வீட்டில் நார்மல் சார்ஜ் பண்ணி ஆகணும்பாங்க. அது ரீசன் வந்து பேட்டரியோட லைஃப்காக தான். ஸோ அதை தான் நானுமே மெயின்டைன் பண்ணுவேன். பட் நான் ஃபாஸ்ட் சார்ஜ் போடுறதே கம்மி பண்ணிட்டேன் நான். அதான் இப்போ நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இந்த லிமிட்குள்ளேயே ஒரு 200 லிமிட் பிளான் பண்ணுவேன் நான். சப்போஸ் அதுக்கு மீறி போகிறேன் அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் வெளியே சார்ஜ் போடுவேன் நான். பட் அது ஒரு 2 டைம்ஸ் மேலே நான் வந்து அதை எக்ஸீட் பண்ண மாட்டேன் நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை. அதுக்குள்ளே திரும்ப வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து நான் நார்மல் சார்ஜிங்கில் கொண்டாந்துருவேன். இவங்க இன்னொன்று வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு போர்ட்டபுளான ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்னா நீங்கள் ஒரு 3 ஃபேஸ் கரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும், நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் அது காரில் கேரி பண்ணி எங்கேனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ட்வைஸ் நான் ஃபாஸ்ட் சார்ஜுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் நான் அந்த போர்ட்டபிள் சார்ஜர் யூஸ் பண்ணிக்குவேன் நான். ஓகே ஓகே. அது வெளியே ட்ராவல் பண்ணாலுமே அது போர்ட்டபிள் தான், அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே அந்த இது. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பேலன்ஸ்டாக தான் அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அவங்க 3+3 and 1 சொன்னாங்க, நான் 2 தான். 2 டைம்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நார்மல் சார்ஜ் வந்து. இந்த சார்ஜிங்கை பற்றி பேசும்போது தான் எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது? இப்போ நீங்கள் வந்து வீட்டில் சார்ஜ் போடுறீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு 100% சார்ஜ்? பட் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா 45 minutes to 1 hour தான் மேக்ஸிமம். அதை வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிரும். வீட்டில் போடும்போது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் ஒன்று கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு வால் மவுண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சார்ஜர். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, வால் மவுண்ட் பண்ணுற சார்ஜர் வந்து 5 hours to 6 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த போர்ட்டபிள் சார்ஜர் வந்து 20 hours ஆகும். 20 hours 24 hours ஆகும். அது வந்து நார்மலாக வந்து இந்த 2 வீலுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க, உங்களுக்கு அங்கே வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், 1 day கார் ஐடியலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காரை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபுல் டே நீங்கள் விட்டுறணும். அது ஃபுல் டே ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்காது. வீட்டில் போடுறது உங்களுக்கு 5 to 6 hours ஆகும் ஃபுல் சார்ஜ். பொதுவாக வந்து நீங்கள் வந்து 20% வரவும் சார்ஜ் போட்டுருவீங்க. 20 to 100 நீங்கள் சொல்கிறது இப்போ அந்த டைமிங் 20 கீழேயும் வரும், இல்லை 20 இல்லைனா அந்த 30 கிலோ வந்து சார்ஜ் போட்டுருவேன் எப்பயுமே நார்மலாக போட்டுருவேன். பொதுவாக நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம 20 to 100ன்னு. ஓகே. எல்லாரும் இப்போ வந்து ஈவிக்கு மூவ் ஆன் ஆகிற காரணம் வந்து எக்கனாமியாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வந்து கண்ணாவுன்னு ஏறிட்டு இருக்கு. அவங்க போக பார்த்தா 130 ரூபாய்லாம் போய் நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம கரண்ட் பில்லு வந்து எவ்வளோ வருது? இது உண்மையிலேயே உங்களுக்கு எக்கனாமியாக இருக்குதா? இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் பில்லு உங்களுக்கு நார்மலாக எவ்வளோ வந்துச்சு? இந்த கார் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ கரண்ட் பில்லு வருது? இந்த கார் வந்து எக்கனாமிக்கல் தான். ஆனால் எப்போனா வீட்டில் சார்ஜ் போட்டால் மட்டும்தான். நீங்கள் வெளியே போய் சார்ஜ் போட்டிங்கன்னா எக்கனாமிக்கலே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், அது 1 hour சார்ஜ் ஆயிரும். உங்களுக்கு அது ஒவ்வொரு சார்ஜிங் பாயிண்ட்லேயும் ஒரு ரேட் வாங்குவாங்க. உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 20-21 rupees வரும் ஒரு யூனிட்டுக்கு. இப்போ பேட்டரி வந்து 79 இது. ஸோ 80 units எனக்கு வந்து தேவை. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 80 units தேவை. ஸோ அந்த 80 unitsக்கு வந்து நான் ஒரு யூனிட் வந்து 20 rupees பே பண்ணேன் அப்படின்னா, ஒரு 80 unitsக்கு வந்து உங்களுக்கு 20 கம்மி நான் சொல்கிறது. நான் 25 வரைக்குமே வரும் ஒரு சில இதில் வந்து. ஸோ நீங்கள் 20 மினிமமாக நீங்கள் லீஸ் ஸ்கேல் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 80 இதுக்கு வந்து 1600 வரும். ஆல்மோஸ்ட் வந்து நான் பெட்ரோல் கார் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 2000 நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் பெட்ரோல். அதுக்கு நான் அதுவே போயிடலாம் வந்து. ஸோ நம்ம வீட்டில் போடும்போது என்ன ஆகுனா, யூனிட்டுக்கு வந்து ஒரு 6 to 7 rupees தான் உங்களுக்கு யூனிட். அந்த யூனிட் சார்ஜ் மட்டும்தான். இப்போ 80 யூனிட் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் உங்களுக்கு யூனிட் ஏறிட்டே போகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எந்த ஸ்லாப்புக்குள்ளே வரீங்களோ அதோட யூனிட் ப்ரைஸ் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ ஃபுல் சார்ஜுக்கு எனக்கு வந்து 80 யூனிட் தேவை இந்த காருக்கு வந்து. ஓகே. ஸோ அது ஆவரேஜாக எனக்கு வந்து ஒரு 6 to 7 rupees வருது. ஸோ நான் பை மந்த்லி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் உங்களுக்கு. ஸோ நான் எத்தனை சார்ஜ் போடுறேனோ எனக்கு அத்தனை ஒரு 600+ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ 2 times பண்ணிங்கன்னா 1200 ஒரு ஆவரேஜாக வரும். ஒரு 1200 1300 தான் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா வருதுன்றீங்க. ஆமாம், அதான் 2 times சார்ஜ் போட்டோம்னா. ஆனால் இன்னொன்று இல்லை, மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டே ஆகணும்.
உங்களுக்கு சார்ஜ் கம்மியாகுதோ ஆகலையோ நீங்கள் போட்டே ஆகணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஆப் வந்து உங்களுக்கு காரை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். இந்த மாதிரி வந்து கார் வந்து ஒரு 1 மந்த், அதாவது 1 மந்த்னு சொல்லாது, ஒரு லாங் டியூரேஷனாக நீங்கள் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் வந்து பேட்டரி நல்லாயிருக்கும். ஸோ சார்ஜ் போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று, ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த ஒரு 1 மந்த் ஒன்ஸ் நீங்கள் கார் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும் நீங்கள் வந்து. அந்த மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இதில் யூடியூப்லாம் வந்து வரும் அப்படின்னு, ஃப்ரீயாக இருக்கும், அன்லிமிட்டட் நெட் ஆமாம் தான். ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து எதுவும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து கார் வாங்கினோடனே நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கொடுத்துறாங்க கொடுத்துறாங்க. கொடுத்துறாங்க. அது எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக காருக்குள்ள ஒரு eSIM இருக்கும். அந்த eSIM தான் வந்து காரை வந்து, நான் சொன்ன ஒரு ஆப் இருக்கும் ஒன்று. அந்த ஆப் வந்து உங்கள் காரோட லொக்கேஷன் எல்லாமே டேக் பண்ணிட்டே வரும். நீங்கள் உங்கள் இதில் மொபைல் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது அந்த eSIM தான் டேக் பண்ணுறாங்க. நெட் வந்து அன்லிமிட்டட் தான். இது வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணல. இது பண்ணலை. மேபி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க பண்ணலாம் ஃபியூச்சரில். பட் இப்போ வரைக்கும் சார்ஜ் பண்ணல. நீங்கள் வந்து இந்த கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் அந்த கார் வாங்கி 5 months தான் இருக்கும். 3500 சம்திங் ஓட்டியிருப்பேன் நான் அந்த கார். அப்போ வந்து சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிருக்கு 2000. ஓகே, அது ஃப்ரீ சர்வீஸ் தான். ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ அப்ராக்சிமேட்டில் இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க? அது ஃப்ரீ சர்வீஸ்னால பெருசாக சார்ஜ் பண்ணல. பட் நான் சில ரிவ்யூஸ் பார்க்கும்போதெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆவரேஜாகவே வந்து ஒரு தெரிஞ்சு ஒரு 2000 கூட தான் வரும். அப்படி தான் போடுறாங்க. பட் அது நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் எனக்கு பெருசாக எனக்கு பில்லு வாங்கல. 0 பில் அது. ஸோ அதனால் எனக்கு அது ஒன்றும் தெரில. எனக்கு தெரிஞ்சு இதில் இன்ஜின் கிடையாது. அதனால வந்து ஃபில்டர், ஆயில், ஏர் ஃபில்டர், பிரேக் பேடு அந்த மட்டும் தான் அவங்க வந்து ஏதோ இதானா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக மெயின்டெனன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ மகேந்திரா கார்ஸ் வந்து ரொம்ப எலக்ட்ரானிக்ஸாக இருக்குது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. தென் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா பெருசாக செலவு வச்சிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இதில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் வந்து பிரச்சனை ஃபேஸ் இல்லை, பண்ண? அப்படின்னா எதுவும் ஃபீல் பண்ணலை. ஆனால் ஆக்சுவலாக இது என்னென்னா, அந்த டிரைவ் அசிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் போகும்போது என்னென்னா, நீங்கள் இல்லை ஒரு வண்டியை கிராஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன வண்டின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜாக வந்து காமிக்கும். அது லாரினா லாரி இமேஜ் வரும், கார்னால் அந்த மாதிரி வரும். அந்த இமேஜ் மாற்றி மாற்றி தான் காட்டும். அது கட்டெல்லாம் சென்ஸ் பண்ணாது. அது ஒரு இங்கே லாரியும் கட்டாங்க கார் போக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது ஈவன் டெஸ்லாலே அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து மற்றபடி வேணால் அதோட அதை அந்த பர்பஸ் எதுக்காக இருந்துச்சோ அதுலேயும் டிவியேட் ஆகும். ஒரு மெனு போகிறது, செட்டிங்ஸ் போகிறது, இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அதில் இருக்க. இல்லை, இது ஆக்சுவலாக இது காம்ப்ளிகேட்டட்னா இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற கார்லாம் எடுத்துக்கிட்டே சொல்லுங்களேன். இப்போ சிம்பிள் ப்ரோ, நீங்கள் ஏசி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக போய் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது அப்படி முடியாது. ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் ஏசி கண்ட்ரோல். அதை தான் நான் கேட்குறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா அந்த கார்? ஆக்சுவலாக கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈஸின்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு. பட் ஆனால் நம்ம பழகிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஸோ அந்த காருக்கான ஒரு விஷயம் அது அந்த மாதிரி தானே அது. ஸோ அப்படி தான் இதுவுமே நினைப்பேன் நான். அடுத்த கொஸ்டின் வந்து, இந்த காரில் வந்து உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபோர்ட், நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு செகண்டரி காராக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த காரில் உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்மேட்சபிள். அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார் கொடுக்கும். அது பிக்கப்பாக இருக்கட்டும், உங்களை நிறைய இடத்துல அலர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நீங்கள் மொபைல் பார்க்காம நீங்கள் பக்கத்தில் பார்த்து பேசுனீங்க, இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அலர்ட் உடனே வந்துடும். அவாய்ட் யூசிங் கேஜெட்ஸ்ன்னு வரும். கண்ணில் கூட சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் நான் ஒரு வெர்டூஸில் ஃபீல் பண்ண ஒரு கம்ஃபர்ட் வந்து எனக்கு இந்த காரில் இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த காரில் இருந்துச்சு. இதோட இதுவுமே பவருமே பார்த்தா 320 நினைக்கிறேன். இதோட பவர் வந்து பவர் ஃபிகர்ஸ் நம்ம கீழே ஸ்க்ரீனில் போடுவோம், பார்த்துக்குவாங்க. ரைட்டு சம்திங்கு. அதோட இதுவுமே பிஹெச்பியும் அதோட டார்க்குமே வந்து கூட தான் அந்த காரு. ஸோ அதனால் எனக்கு அந்த நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். சவுண்டும் வராது எலக்ட்ரிக்னால. சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணும் இந்த காரு. ஓகே. அதான் இப்போ வந்து நம்ம ஐசி இன்ஜின்ஸ்னால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், காரோட NVH எந்த அளவுல இருக்குது? ஆமாம். இதுல உங்களுக்கு இன்ஜினே கிடையாது. இது அந்த மோட்டார் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேக்குதா? இல்லை, எதுவுமே கேட்காது. மோட்டார் நாய்ஸ் எதுவுமே கேட்காது. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் எதுவுமே கேட்காது. இல்லை, இப்போ ஹை ஸ்பீடில் போகிறேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கேட்கும்ல ரோட் நாய்ஸ்? இல்லை, அது ஆக்சுவலாக என்னென்னா, ரோடு மோசமாக இருந்தால் சவுண்ட் உங்களுக்கு கேட்குமே தவிர்த்து, உங்களுக்கு ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கும் கார். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஐசி இன்ஜின் கார்ஸ்லயே ஹைவேஸ்ல போகும்போது தூக்கம் வந்துடும். ஆமாம், இந்த கார் இன்னும் அமைதியா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்றது தெரியாது. அது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அது அலர்ட் ஆச்சுன்னா வார்னிங் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நீங்கள் ஓவர் ஸ்பீட் போயிட்டு இருக்கீங்க, அந்த 120 டச் பண்ணதுக்கப்புறமே ஒரு அலர்ட் கொடுத்துட்ருக்கோம் கார் வந்து. இனிஷியலாக அந்த ஒரு இது இருக்கும் நமக்கு. கார் எடுத்தோடனே டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அதெல்லாம் அழுத்திருக்கேன் நானுமே.
பட் அதுக்கப்புறம் நம்ம தான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக கம்மி பண்ணி தான் ஆகணும் அது வந்து. சரி bro. ஆனால் தூக்கம் வந்து கம்ஃபர்ட் லெவலுக்கு வரும். அது எல்லாமே அந்த ஐஸ்பீட் காரில் இருக்குது. யாராவது பேசிட்டே போனாங்க அந்த மாதிரி இல்லை யூடியூபோ ஏதோ நீங்கள் மியூசிக்கோ ஏதோ மாற்றி தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து அதுதான் நமக்கு ஓகே, வெளியே இருக்கவங்களுக்கு நம்ம கார் வருதுன்னு தெரியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ப்ரோ. அந்த காரில் நாம ஒருத்தர் நடந்து போயிட்டே வச்சுக்கோங்களேன், நம்ம கார் வரதே தெரியாது. அவங்க ஏன்னா ஒரு நாய்ஸ் வந்தால் அதான் இப்போ நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னா நம்ம தான் சென்ஸ் பண்ணுவோம் நார்மல் காரில். இதில் வந்து அதை சென்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். அது கம்பல்சரியாக நீங்கள் ஹாரன் யூஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள். இல்லைனா வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம வர்றதே தெரியாது, நம்ம அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. ஒரு டூ வீலராக இருக்கட்டும், டூ வீலர் டக்குன்னு திரும்புவான், இப்படி போயிட்டு இருக்கோம், இப்படி அங்கிட்டு மாறும், ஏன்னா அவன் கார் வர சவுண்டே கேட்காது எங்கேயுமே வந்து. ஸோ அதை நம்ம ஒரு வண்டி நெருங்க போகிறோன்னா நம்ம தான் ப்ரிகாஷனாக ஹாரன் கொடுத்துட்டே தான் நம்ம வரணும், ஒரு கார் வருதுங்கிற மாதிரி. அது வந்து இதோட ஒரு +1 சொல்லிக்கலாம், -ன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான் அது. ஓகே சரி. இப்போ உங்கள் கம்ஃபர்ட் சொல்லிக்கிட்டீங்க. இப்போ பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்ட், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறப்போ மற்ற கார்ஸோட இந்த கார்ஸ்லாம் அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாக எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது? கம்ஃபர்ட் லெவல் வந்து இந்த கார் நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது நம்ம என்ன கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறோமோ அதே கம்ஃபர்ட் வந்து அவங்க, ஏன்னா சீட்ஸ்லாம் பெரிய சீட், உங்களுக்கு லெக் ரூமும் நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸ் லெக் ரூமு. இன்னொன்று நீங்கள் பேக் சைடுமே கொஞ்சம் 60/40 கொண்டு வரலாம் நீங்கள். அப்படிங்கும்போது வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ரிலாக்ஸ்டாக வர மாதிரி வரும். இன்னொன்று வந்து இந்த கார் வந்து நிறையா இதில் பார்த்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டி வெஹிக்கிள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு அமேசான் ஏதோ நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டை ரிலாக்ஸாக செட் பண்ணி ஒரு தேட்டரில் நீங்கள் உட்கார மாதிரி செட் பண்ணி அவ்வளோ லக்ஸூரியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டே கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கர லக்ஸூரியான ஒரு கார் தான் அது. ஆனால் இதில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ப்ரோ. ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம கப்பலூர் இல்லைங்க, அந்த ஹைவேஸ் எடுக்கிறீங்களா, அந்த ஹைவேஸில் வந்து ஒரு கர்வ் வந்து ஸ்டீப்பாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து அந்த திருமங்கலம் ரோடு போனீங்க அப்படின்னா, நான் அப்போ வந்து வட்டூஸில் போகும்போது வந்து அந்த ஸ்டீப் கார் வந்து நான் ஒரு 100-120 போனாலும் எனக்கு கார் ஜெர்க்காக ஸ்டேபிளாக போகும். பட் இந்த கார் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறதுனால வந்து நான் அந்த ஒரு பர்டிகுலர், நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பர்டிகுலர் டக்குன்னு ரோட் பெண்ட் ஆகி போகும். அந்த இடத்துல வந்து இந்த கார் வந்து அந்த போனால் லைட்டாக கார் வாபுல் ஆகுது. அது காரணம் வந்து இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம். ஆமாம், இன்னொன்று காரோட ஹைட்டு அந்த செடானில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிரும். இன்னொன்று வந்து ஹைட் கம்மினால வந்து அது பேலன்ஸ் ஆகிக்கிறது. ஸோ இதில் இந்த ஹைட்டாலும் அது ஒரு ப்ராப்ளம். எஸ்யூவி கார்ஸ்ல பொதுவாக அந்த இருக்கும் அது. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல கம்பல்சரியாக ஸ்பீடை வந்து ஒரு 80க்கு கம்மி பண்ண வேண்டியது. 100ல் போனாலே கார் ஒரு மாதிரி வாபுல் ஆகுது. ஓகே ஓகே. ஒரு ஸ்டீப் கட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி காரே வந்து ஒரு மாதிரி கப்பல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பின்னாடி நீங்கள் உட்காந்துமே ஒரு 4 பேர் உட்காரலாம் பின்னாடி. இதை நீங்கள் இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இழுத்துனா உங்களுக்கு ஃபுல்லாக பெட் மாதிரி பெட் மாதிரி படுத்து பெட் தூங்கிட்டே மாதிரி போகலாம். வந்துடுது. அது இது கேம்பிங் மாடல் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த காரில் எல்லா விஷயமே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு மேஜராக வந்து எல்லாரும் பார்க்குறது வந்து காசு கொடுத்து கார் வாங்கிட்டோம். நீ சொல்ல 33 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு ஹெட்லைட் விசிபிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு இந்த காரில் ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது? இந்த காரில் ஆக்சுவலாக ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து ஒயிட் லைட் தான், அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேக் 3 மாடல். பேக் 3 தான் வந்து இதுவே காஸ்ட்லியஸ்ட் ஆகும், டாப் மோஸ்ட். இதுக்கு வந்து அவங்க ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர் கஸ்டமைஸ் பண்ண முடியல. இது ஒயிட் என்ன ஆகுது, சீட்ஸ் ஃபுல்லாமே அழுக்காகுது. மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் பேக் 2வே சூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பேக் 2 போகாமல் பேக் 3 வந்தீங்க? என்ன காரணம்? ஃபீச்சர்ஸ் தான் ப்ரோ. அது என்ன ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? அடாஸ் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று 360 கேமரா இதில் அது வெளியே போட்டுலாம் வச்சுக்கோங்களேன் 360. பட் மெயினாக அந்த அடாஸ், அந்த டிரைவ் அசிஸ்ட் ஃபீச்சரு, அதனால் நமக்கு நான் ஒரு சில இடத்துல வந்து டிரைவிங்கே ஈஸி ஆக்கிரும். இன்னொன்று ஆட்டோ பார்க், கார் பார்க்கிங்கு. ஸோ அதுக்கு வந்து டிரைவ் ஸ்மார்ட், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ இந்த காரில் இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க, இந்த காரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ₹1 கோடி கொடுத்து வாங்குற காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த காரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர்? இதில் ஆக்சுவலாக பெஸ்ட் வந்து இந்த இதுதான் சொல்லுவேன், டிரைவ் அசிஸ்ட். நான் மெயின் அதுக்காக தான் நான் இந்த பேக் 3 போனதே வந்து. அது சொன்ன மாதிரி டிரைவ் ஸ்மார்ட்டர், அவ்வளோதான். நம்ம ரோடு பெண்ட் ஆகுதுன்னா அதுவே நீங்கள் பெண்ட் பண்ணி கொஞ்சம் நம்மளை எஃபர்ட் ரொம்ப போட வேண்டியது. எல்லாத்துலேயும் ஏஐ வருது, இதில் ஒரு ஏஐ வரட்டுமே, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ரிலாக்ஸ்டாக நீங்கள் போகிறீங்க, நம்ம ஏதோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு சாட்டர்டே சண்டே வெளியே போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கார் உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ், அதாவது ஒவ்வொரு இந்த உள்ள ஒரு லைட்டு ஒவ்வொரு கலரையும் நீங்கள் மாற்றலாம். எனக்கு இங்கே ரெட் வேணாம், க்ரீன் வேணும், க்ரீன் வேணாம் ப்ளூ வேணும், ப்ளூ வேணாம் ஆரஞ்சு வேணும், என்ன கலர்னாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஒவ்வொரு லைட்டையுமே ஆம்பியன்ட் லைட் எல்லாமே வந்து நம்ம கன்வீனியன்ஸாக நம்ம வந்து பண்ணலாம். லக்ஸரி ஃபீலில் இந்த கார் உங்களுக்கு கொடுத்து. ஆமாம், நான் ஒரு 20 lakhs மேலே ஒரு கார் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். பட் என்ன ஒரு டைம் கூட ரெகுலேட் பண்ண வைக்கல. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிருக்கேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இது வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஆயிடுச்சு. அதை நினைக்கவே இல்லை. அதோட மைனஸ் இருக்கும், பட் நமக்கு அது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. அதான் இந்த காரை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பேசிட்டோம். டிஸ்அட்வான்டேஜ்
கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த காரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். சொன்ன மாதிரி கலர் சீட் கலர்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக அழுக்காகும். அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம உட்காந்து அதை க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அதே இதுக்கு ஒரு பேக் 3க்கு ஒயிட் கொடுத்தாங்க அப்படிலாம் தெரில. செகண்ட் சொன்ன மாதிரி அந்த சென்டரில் இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் ஹெட் ரெஸ்ட். அதை வச்சுலாம் நீங்கள் வந்து ரியல் பேக் வியூ வியூ தெரியாது. ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு மைனஸ் தான். அவங்க டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்துருக்கலாம். மேபி அதுக்கு ஒரு சின்ன ஹெட் ரெஸ்ட்டாக கூட போட்டுருந்துருக்கலாம். இப்போ ஹெட் ரெஸ்ட்டே இல்லை சென்டரில் உட்காரவங்களுக்கு. ஸோ அதை அவங்க வேறு மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ இதுதான் இன்னர் சைடு. அந்த சார்ஜிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ரோ இதில் வந்து. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். நம்ம எல்லாமே பிளான் பண்ணியே போயிட்டு இருக்க முடியாது இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம் திடீர்னு, நமக்கு எங்கேயும் அவசரமாக கிளம்புவோம்னு இருப்போம், அப்போ தான் சார்ஜ் இருக்காது. ஸோ அது ஒரு மைனஸ். அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெட்ரோல் கார் நீங்கள் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஓட்டுவீங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். சார்ஜ் இறங்கிருமா பக்கத்தில் ஏதோ சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கா அதில் அவைலபிளாக இருக்கணும். நம்ம இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லைன் நிற்க வைப்பாங்க. சார்ஜ் ஆகிறதுக்கே 1 hour ஆகும். நமக்கு ஒரு 3 கார் நிற்கும். அப்போ 4 மணி நேரம் நிற்கணும் நம்ம. இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு இதுதான். நமக்கு ஒரு 40% வந்துட்டாலே நம்ம மைண்டில் ஒரு நம்மள அறியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏறிடும். இது நிற்குமா, போய் சேர்ந்துடலாமா, அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே வந்து இருக்கும். அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஒரு மைண்ட் ஃப்ரீயாக வந்து இந்த காரை நீங்கள் ஓட்ட முடியாது. இன்னுமே வந்து இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். உட்காரலாம். இப்போ சொன்ன மாதிரி ஒன்று அவங்க இந்த சார்ஜிங்கோட கெப்பாசிட்டியை கூட வைக்கலாம், இல்லை அவைலபிள் இது சாம்பஸ் கூட வைக்கலாம். அவங்க பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இன்னைக்கு இவ்வளோ கார் நிப்பாட்ட கூட ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வேணும். இப்போ நிறைய இடத்துல நோ பார்க்கிங் போர்டு வச்சுறாங்க, ஃபைன் வேறு போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்க்கிங் ப்ராப்ளமும் இருக்கும் சிட்டிக்குள்ளே. நான் இப்போ ஒரு சின்ன ரோடாக இருக்குது அப்படின்னா வேறு வண்டி போகிறேன், எவ்வளோ தான் ஓட்டினாலுமே அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ 360 கேமராலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸு அந்த 360 கேமரா வந்து சரி செஞ்சிருதா இல்லைனா? ஆக்சுவலாக 360 டிகிரி எப்படி பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக போனால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் 360 ஆன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், 25 ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் நீங்கள் கிராஸ் பண்ணாலே ஆஃப் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து அதை எடுக்காது அது வந்து. ஸோ அதனால் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வரும் கண்டிப்பாக வந்து. அது உங்களுக்கு காரே காட்டிடும். இவ்வாறு பிளைண்ட் ஜோன் காட்டும் காரை வந்து. அதை நீங்கள் ஸ்லோவாக போய் நம்ம 25 கிலோமீட்டர் சைக்கிளாக ஓட போகிறோம், நம்ம 25லே போகிறதுக்கு. அந்த 360 ஃபுல்லாமே ஆனில் இருக்கிற வந்து அந்த லோ ஸ்பீடில் தான். ஓகே. உங்களுக்கு ரிவர்ஸில் 360 அதை ஹெல்ப்ஃபுல் பண்ணும். பட் டிரைவிங்கில் நீங்கள் ஃபார்வர்ட் டிரைவ் போகும்போது வந்து அது பெருசாக ஹெல்ப் பண்ணாது. எனக்கு இந்த கலரை பார்க்கணுன்னு தான் கேட்குறேன். இந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? உள்ள நீங்கள் கலர் சொல்லிட்டீங்க, ஒயிட் சீட்ஸு பிரச்சனையாக இருக்குன்ட்டு. பிளாக் கலர் வாங்கியிருக்கீங்களே, இப்போ என்னால் தொடக்கூட இல்லை, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒயிட் வந்து அதை நான் சூஸே பண்ணாமல் வந்த பிரச்சனை. பிளாக் வந்து ப்ராப்ளம் ஆகும்னு தெரிஞ்சு சூஸ் பண்ணுற பிரச்சனை. ஓகே, அவ்வளோதான். சொன்ன மாதிரி பிளாக் வந்து பயங்கரமான ஹீட் எடுக்கும், சுடும். நீ மற்ற காரோட பயங்கரமாக ஹீட் ஆகும் கார் வந்து. பட் லுக் வைஸ் வந்து பிளாக்ல கிடைக்கிற ஒரு ராயல்னஸ் வந்து இல்லை. இது சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் வந்து கிளியரா தெரியும் பிளாக்ல. அதனால மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் பிளாக் பொறுத்த வரைக்கும். அது வந்து அது அக்செப்டட் தான். அது பிளாக் மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி தான். ஓகே ப்ரோ, நிறையா வந்து இந்த காரை பற்றின ப்ரோஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டிஸ்அட்வான்டேஜஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு, அதாவது பொதுவாக வந்து இந்த லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஐசி காருக்காக யூஸ் பண்ணது, ஐசி இன்ஜின் கார்ஸுக்காக. மைலேஜ் அதுக்கு பதிலாக உங்களுக்கு இப்போ ரேஞ்சுன்னு கேட்குறேன். ஈவின்றனால இந்த கார் கொடுக்குற ரேஞ்சுக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 3. ஏன் என்னாச்சு, இருக்கிறதுலே இதான ஹையஸ்ட், அதுக்கு எதுக்கு 3? இல்லை, நான் அதான் இப்போ சொன்ன மாதிரி தான். இது வந்து 400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குது. அதை தாண்டி ஒரு டூர் பிளான் பண்ண முடியல. என் டூர் எல்லாமே ஒரு 2 hours டிஸ்டன்ஸே பிளான் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அது வந்து 3 தான். அடுத்த கேள்வி வந்து டிரைவிங் கம்ஃபோர்ட் இந்த காருக்கு 5. அது காம்ப்ரமைஸே கிடையாது. ஓகே, ஃபியூச்சர்ஸ் 5 எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருக்காங்க. அதான் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் 5. சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க. அது பேக் 3னால 5. மேபி பேக் 2 பேக் 1க்கு அவங்க லோயராக கொடுக்கலாம். பட் பேக் 3னால 5 தான். 5. ஓகே. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து 4 ப்ரோ. கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபா இந்த காருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இஸ் திஸ் வேல்யூ ஃபார் மணி? எஸ். அதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறீங்க? 5. ஓவராலாக நீங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்க்கு மஹேந்திராவோட XCV 9e வந்து 4.5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ இது ஹையஸ்ட் ரேட்டிங் தான். இதுக்கு முன்னாடி கார்ஸ் வந்து 4.5 வாங்கியிருக்கு யூசர் ரிவ்யூவில். உங்கள் காருமே 4.5 வாங்கியிருக்கு. நாங்கள் 4க்கு மேலே இது ரேட்டிங் வாங்கினாலே இது வந்து நல்ல கார்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்கள் கார் 4.5 வாங்கியிருக்கு. இட்ஸ் வெரி குட் கார் யூசர் ரிவ்யூவில். ஓகே ப்ரோ, உங்களோட இவ்வளோ பிஸி ஷெடியூலுமே எங்களுக்காக வந்து யூசர் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. உங்கள் யூசர் ரிவ்யூ வந்து புதுசாக மஹேந்திரா XCV 9e வாங்குறவங்களுக்கு
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகேந்திரா XEV 90யோட யூசர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் யாராச்சும் மகேந்திராவோட XEV 90 வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்குவோம். ஸோ நீங்கள் யாராச்சும் மகேந்திரா XEV 90 ஓனர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்குறவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.